இந்த மேல்மருவத்தூர் சாமி அம்மனுக்கு பக்கத்தில் ஒருத்தர் நிற்பார், அந்த பங்கார் அடிகளார். அவர் யாரு, அவருக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்னன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 1941 கோபால நாயக்கருக்கும் மீனாட்சிக்கும் பிறக்கிறவர் தான் இந்த பங்கார் அடிகளார். அவர் சின்ன வயசில் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் மேலே பாம்பு விளையாண்டுட்டு இருக்குமாமா. அது ஒரு தடவை 2 தடவை இல்லை, பல டைம் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது பாம்பு அவர் மேலே சாதாரணமாக போயிட்டு இருக்குமாமா. இதுதான் ஃபர்ஸ்ட் அவருக்கு நடந்த சம்பவமாக சொல்லப்படுது. இதுக்கப்புறமா நடந்த சம்பவம் என்னன்னா, தனலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தங்கச்சி பேர் எனக்கு இதான கரெக்டாக தெரியல, பட் ஒரு தங்கச்சி இருந்திருக்காரு. அந்த தங்கச்சி ஒரு காலத்தில் இறந்து போயிடுறாங்க. இறந்து போன உடனே அவர் கத்தி கதறி ஆள ஆரம்பிக்கிறார். ஸோ எல்லாமே பண்ணுவாங்க மாதிரி ஆரம்பிக்கிறார். அவர் கொஞ்சம் கூடுதலாக போய் அந்த சுடுகாடு பார்த்தீங்கன்னா அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருக்காரு. அவர் தொண்டையை வறந்து போய் அவருக்கு ப்ராப்ளம் அளவுக்கு அழுதுட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அம்மன் அவர் கண்முறை தோண்டி அவருக்கு தண்ணி கொடுத்ததா சொல்லப்படுது. இதுதான் அவருக்கு நடந்த 2வது சம்பவம். அவர் ஊர் வேப்ப மரத்தடியில் அம்மன் சுயம்பா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. ஸோ அவர் போய் அங்கே பூஜைலாம் பண்ணுறாரு. அந்த ஊர் மக்கள்லாம் அவர் பார்க்க வராங்க. அவர் எதிர்காலத்தில் நடக்க போகிறத ரொம்ப துல்லியமாக ரொம்ப ஈஸியாக எல்லாத்துக்குமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை, அவரை பார்க்க வர எல்லாத்துக்குமே ரொம்ப கரெக்டான அந்த எதிர்காலத்தில் நடக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான தீர்வுகளையும் சொல்கிறாரு. ஸோ இது ரொம்ப அதிக அளவுக்கு ஃபேமஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் இந்த மேல்மருவத்தூர் அம்மன் கோயில் கட்டப்படுது. ரொம்ப முக்கியமாக இந்த கோயில் பெண்களுக்கான ஒரு கோயிலாக தான் இருக்குது. ஏன்னா இது மாதவிடாய் காலத்தில் கூட இந்த கோயில் கொள்ளலாம். கோயிலுக்குள்ள நீங்கள் பூஜை கூட பண்ணலாம். இங்கே பூசாரிகள் இவங்க தான் பூஜை பண்ணணும், இவங்க தான் சாமிக்கு மாலை பண்ணணும், பூய்க்கணும்னு சொல்லிட்டு எந்த அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட முன்னுரிமை படி இங்கே யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் பூஜை பண்ணலாம், யார் வேணாலும் மாலை பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா முன்னுரிமையும் பெண்கள் கொடுத்துருக்காங்க.